Y2K Samayal. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்து பறிச்ச சின்ன நெல்லிக்காயை வச்சு ஒரு டிஃபரண்டான ரெசிபி பண்ண போறோம். மேக்ஸिमम சின்ன நெல்லிக்காய்னா நம்ம உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிடுவோம் இல்லனா ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா ஜாம் செய்ய போறோம். என்னது சின்ன நெல்லிக்காயில ஜாம்னு பாக்குறீங்களா? இதோட டேஸ்ட் ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே சீக்கிரமாக ஈஸியாக ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்து தோட்டத்தில் நேந்திரங்காய் வாங்க வந்தோம். அப்படியே பார்த்தா நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் சும்மா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. இது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு போய் நெல்லிக்காய் ஜாம் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேலேயே நம்மளுக்கு நெல்லிக்காய் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த நெல்லிக்காயை ஒரு டைம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் நெல்லிக்காய் வாஷ் பண்ணும்போது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசி எல்லாம் போகும். வாஷ் பண்ண நெல்லிக்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி ஊற்றி நம்ம நெல்லிக்காயை வேக வச்சிடலாம். நெல்லிக்காயை நீங்கள் வேக வைக்கும்போது அதை மூடி வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியில் ட்ரை ஆக வேண்டியதில்லை, நெல்லிக்காய் வெந்தாலே போதும். அதாவது நம்ம கையில் எடுத்து அதை நசுக்கும் போது அதோட சீடு தனியாக பல்ப்பு தனியாக வர அளவுக்கு அதை வேக வச்சா போதும். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நெல்லிக்காவை ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே ஆற வச்சிடலாம். அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு ஆறுனா போதும். இந்த மாதிரி நெல்லிக்காயில் இருக்க சீடு தனியாக அதோட பல்ப்பு தனியாக நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சீடு தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கெட்டியான கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினாலும் நமக்கு சீடு தனியாக பல்ப்பு தனியாக பிரிஞ்சிடும். இந்த மாதிரி மேஷர் வச்சு நம்ம தனியாக பிரித்து எடுக்கும்போது பல்ப்பு வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடும். இதை நம்ம தனியாக மிக்ஸி ஜாரில் மேஷ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம பல்ப்பு தனியாக சீடு தனியாக பிரிச்சுட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு சாஸ்பேனில் 4 அச்சு வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு பதில் நீங்கள் கரும்பு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்த சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். வெல்லம் வந்து பாகாகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் தூசிங்க ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்க நெல்லிக்காயோட பல்ப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பல்ப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. வெள்ளைப்பாகோட பல்ப்பை ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதும். இந்த ஜாம் செய்யறதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸு, ஃபுட் கலர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நேச்சுரலாகவே இதை நம்ம செய்ய போகிறோம். கடையில் கிடைக்கிற ஜாமை விடவே இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். பல்ப்பை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் குக் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் நல்லா கொதி வந்து வேகும்போது அது தெறிக்க ஆரம்பிக்கும். குக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே குக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தொடர்ந்து கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். கண்டினியூவாக நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஜாமோட டேஸ்ட்டும் மாறிடும், அதோட கலரும் மாறிடும். இந்த ஜாம் வந்து நம்ம பன்னு ப்ரெட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயை வச்சு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஜாமை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஜாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஜாமையும் ப்ரெட்டையும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. புளிப்பு இனிப்பு கலந்த டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற ஜாமை விடவே இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்த்ததுனால நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா மேக்ஸிமம் 1 வீக் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வாங்கி நீங்களும் இந்த ஜாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.